முதலமைச்சராக பிறகு முதன்முறையாக இன்று பெரம்பூர் செல்லும் முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து தொகுதி மக்களின் குறைகளை தீர்க்க புதிய செயலியை அறிமுகம் செய்ய வைத்துள்ளார். சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் அமைக்கப்பட்டுள்ள பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் இன்று பிற்பகல் 3 மணியளவில் திறந்து வைக்கவுள்ளார். தொகுதி மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக மக்கள் சேவை தளம் என்னும் பிரத்யேக செல்போன் செயலியையும் அவர் அறிமுகம் செய்து வைக்கவுள்ளார். பெரம்பூர் தொகுதி மக்கள் தங்களது குறைகளையும் புகார்களையும் தொகுதி எம்எல்ஏவான முதலமைச்சர் விஜயிடம் நேரடியாக தெரிவிக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் பொதுமக்கள் தங்களது புகாரை பதிவு செய்தும் அடுத்த சில நொடிகளிலேயே அது எம்எல்ஏ அலுவலகத்தை சென்றடையும். புகார் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான உறுதிப்படுத்துதல் குறுஞ்செய்தி புகார் அளித்தவரின் செல்போன் எண்ணிற்கு செல்லும். புகார் அளிக்கப்பட்டது முதல் பிரச்சினைகள் தீர்க்கப்படுவது வரை தங்களது மனுக்கள் எந்த நிலையில் உள்ளது என்பதையும் தொகுதி மக்கள் கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயலி மூலம் பெறப்படும் புகார்கள் மீது குறைந்தபட்சம் 3 நாட்களுக்குள் முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குடிநீர், மின்சாரம், சாலை வசதி, தூய்மைப் பணிகள் போன்ற அத்தியாவசிய பிரச்சினைகளுக்கு அதிகபட்சமாக 10 நாட்களுக்குள் தீர்வு காணப்பட்டு இதுகுறித்து விரிவான பதிலை மக்களுக்கு செயலி வழியாகவே தெரிவிக்கப்படும். இச்செயலியை பிரத்யேகமாக கண்காணிப்பதற்காக பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தில் நவீன கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு பின்னர் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று ஆய்வு செய்யும் முதலமைச்சர் விஜய் புது ரேஷன் கார்டுகள் மற்றும் பட்டா ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கவுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதன்முறையாக முதலமைச்சர் விஜய் தனது தொகுதிக்கு செல்வதால் அவருக்கு தாவேக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளிக்க உள்ளனர்.